நமஸ்காரம். குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமான் என்று மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழைக்கிறோம். அந்த குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதில் 5வது திருமொழி, அதோட முதல் பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். தருத்துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவும் மலர்பொழில் சூழ் விற்றுவக்கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைத்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. இந்த 10 பாசுரமுமே வித்துவக்கோட்டம்மான் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்தை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த வித்துவக்கோடு கேரளத்தில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திவ்ய தேசம், அந்த வித்துவக்கோட்டு எப்படி இருக்குன்னா, விரை குழுவும் மலர் பொழில் சூழ் பரிமளம் மிஞ்சிய புஷ்பங்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட வித்துவக்கோட்டம்மானே சுவாமியே. இப்போ தான் விஷயத்துக்கு வராரு. தருத்துயரம் தடாயேல், நீ எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய். நீயே எனக்கு தந்த இந்த துன்பம். என்ன துன்பம்? உன்னை பிரிந்து இருக்கக்கூடிய இந்த துன்பம். நீ கொடுத்த இந்த கஷ்டத்தை நீதான் களைந்திட வேண்டும். நீ கொடுத்த கஷ்டத்தை நீயே திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் சரணல்லால் சரண் இல்லை. இப்போ தான் திடகாத்திரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். உன்னுடைய திருவடிகளை அன்றி எனக்கு வேறு புகழ் இல்லை. மேலே என்ன சொல்கிறார்? நீதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாய், அதை நீதான் களைய வேண்டும். நீ கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் சரணல்லால் சரணில்லை. அப்புறம் விஷயத்துக்கு வரார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும், பெத்த தாயானவள் குழந்தை மீது மிகுந்த கோபம் கொண்டு வெறுத்து தள்ளிவிடுகிறாள் அந்த குழந்தையை. குழந்தை தவறு செய்கிறது. பெற்ற தாய் மிகுந்த கோபம் கொண்டு அந்த குழந்தையை வெறுத்து தள்ளினாலும் மற்ற அவள் தன் அருளே நினைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேன். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்கின்றது என்றால், தன்னுடைய தாயானவள் தன்னை வெறுத்து தள்ளினாலும் அதன் பிறகு கூட அந்த தாயினுடைய கருணையே கருதி அழுகின்றது. தன்னுடைய தாய் தன்னை விலக்கி விட்டாள், வெறுத்து விட்டாள் என்பதற்காக அந்த குழந்தை வேறு யாரிடமும் செல்வது இல்லை. அந்த தாயின் கால்களையே தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்து கொண்டு அழுது அந்த தாயிடமே சென்று தனக்கு உண்டான சமாதானத்தை தேடுகின்றது. அந்த தாயினுடைய கருணையையே கதறி அழுகின்றது. அந்த தாயானவள் அந்த குழந்தையை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட அந்த குழந்தை அந்த தாயை விட்டு நீங்குவது இல்லை. அந்த இளம் குழந்தையைப் போல் நான் நிற்கிறேன். நீ எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் உன் திருவடியன்று எனக்கு வேறு புகழ் இல்லை என்று அந்த சரணாகதியின் திடகாத்திரமான மகா விஸ்வாசத்தை வெளிப்படுத்தி, பகவானைத் தவிர எம்பெருமானைத் தவிர வேறு புகழ் எனக்கு வேண்டாம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்திடனும் அந்த எம்பெருமானின் திருவடிகளே எனக்கு புகழ். எப்படி ஒரு குழந்தை தன் தாய் வெறுத்தாலும் அந்த தாயை விட்டு போகாமல் அந்த தாயின் கால்களையே பிடித்து கொள்கின்றதோ, அப்படி எம்பெருமானின் கால்களையே பிடித்து கொண்டு அவனையே சரணமென்று கருதி என்னுடைய கஷ்டங்களை விலக்கும்படி அவனை மட்டுமே கேட்பேனே ஒழிய வேறு யாரிடமும் நான் சரண் புகமாட்டேன் என்று வித்துவக்கோட்டு அம்மானிடம் சரண் புகுகிறார் குலசேகர பெருமான். நமஸ்காரம்.